Success is when your signature become an autograph. ஹாய், என்னோடய பேர் ஹரிஷ். நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐடி கம்பெனின்னு சொன்னோன்னே உங்களுக்கெல்லாம் கலர் கலராக பொண்ணுங்க, கை நிறைய சம்பளம், இதுதான் நினைவுக்கு வரும். ஆனால் ஐடி வாழ்க்கைன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வீக்லி 6 days ஒர்க், 1 day லீவ். அந்த மிஷின் வாழ்க்கையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். மும்பையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது சென்னை பிரான்ச்சுக்கு மாற்றிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நாடோடி வாழ்க்கை தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி 20 நாள் சொந்த ஊருக்கு போயிட்டு வருவேன். வேறு எதுவும் பெருசாக என்னை பற்றி சொல்லிக்க ஒன்றும் இல்லை. எனக்கு தனியாக இருக்க பிடிக்கும். எப்போவுமே வாழ்க்கை கற்றுக் கொடுத்த தனிமை அப்பப்போ என்ஜாய் பண்ணிப்பேன். தனியாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க மிஷின் வாழ்க்கையில் பிஸியாக இருக்காங்க. சரி, அதை விடுங்க. இப்போதைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இந்த கடல் தான். எப்போன்னா எனக்கு டிப்ரெஷனாக இருக்குதோ அப்போன்னா இந்த கடல் கரைக்கு வந்துடும். அந்த கடல் ஓசை, அப்புறம் அந்த காற்று, அது வீசும்போது அப்படியே செம ஃபீலாக இருக்கும். ஏதோ கடலே நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி. கடலால் பேச முடியுமோ இல்லையோ, கடலுக்கு உயிர் இருக்கோ இல்லையோ, ஆனால் கடலை நம்பியே நிறைய உயிர்கள் இருக்குது. விளையாட்டாக பார்க்குற உலகத்துக்கு கடலோட ஆழம் புரியாது. கொஞ்சம் ஆழமாக பார்த்தா தான் புரியும். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, யாருங்க அங்கே லைனில் இருக்கிறது?
என்ன யாரோ பேசுகிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை ஹாலுசினேஷனாக இருக்குமோ? ஹே ஹலோ, நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா? நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். யாராக இருக்கும்? சவுண்டு மட்டும் வருது, ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. ஒரு வேளை இதிலேருந்து தான் சவுண்டு வருதா? அதான் நான் பேசுகிறது கேட்குதுல்ல, ரிப்ளை பண்ணா என்னவா? ஒருவேளை நான் பேசுகிற லாங்குவேஜ் புரியலையோ, இல்லைன்னா காது கேட்கலையா, இல்லைன்னா பேச வராதா? சரி, என்னமோ இருந்துட்டு போங்க, நான் வைக்கிறேன். ஹலோ, யாருங்க நீங்கள்? அதேங்கப்பா, ஒரு வழியாக பேசிட்டீங்க போல. நான் தான் கடல் கன்னி. கடல் கண்ணிக்கு எப்படி தமிழ் தெரியும்? என்ன விளாட்றீங்களா? கடலை தாண்டி வெளியில் இருக்கிற மக்களுக்கே தமிழ் தெரிகிறப்போ, கடலுள்ள இருக்கிற எனக்கு தமிழ் தெரிகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சரி, அதை விடு. இது என்ன சங்கு? இது ஸ்பீக்கி. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது கடல் பேசி. கடலில் உள்ளவங்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த கடற்கரை விட்டு தாண்டினாலோ அப்படி இல்லைனா இது உடஞ்சிருச்சுனாலும் இதை வச்சு நோ யூஸ், தூக்கி தூர தான் போடணும். என்னடா இது வினோதமாக இருக்குது. பொண்ணுங்கள்கிட்ட பேசினா சங்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சங்குக்குள்ளே ஒரு பொண்ணா? சரி, உன் வாட்ஸ்அப் நம்பரும் உன்னோட ஃபோட்டோவும் அனுப்பிவிடு. என்னது வாட்ஸ்அப் நம்பர் ஃபோட்டோவா? நீ உண்மையான கடல் கண்ணியா இல்லாட்டி ஃபேக் ஐடியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு மேலே பார்க்கலாம். ஹலோ, போகாத இரு. சரி சரி பாய், கிளம்புறேன் பாய். கடல் கன்னியாவே இருந்தாலும் ஃபோட்டோ கேட்டால் பொசுக்குன்னு ஓடிடுறாங்க. சரி, நாளைக்கு பார்க்கலாம். வெறுமனை இருந்த வாழ்க்கையில் வெளிச்சத்தை பார்த்த மாதிரி ஒரு கடல் கன்னி சொன்னான்னு இப்படி கடற்கரையில் வந்து உட்காந்துருக்கோம். ஒருவேளை அதுவாக இருக்குமோ? சச்ச, இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது எப்படி செட் ஆகும்? நோ, நெவர். சொன்ன மாதிரியே டைமுக்கு வந்துட்டீங்க போல. ஹலோ, லைனில் இருக்கீங்களா? லைனில் தான் இருக்கேங்க. சரி சொல்லுங்கள். சொல்லுங்கண்ணா, என்ன சொல்கிறது? நீங்களே ஏதாச்சும் சொல்லுங்கள், அப்படின்னா ஏதாவது கேளுங்க. சரி, சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன 90s கிட்டா? ஆமாங்க, 19 கிட்ஸ் தான். அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? உங்களுக்கு ஜோசியம் நான் தெரியுமோ? எதுக்கு ஜோசியெல்லாம்? நீங்கள் பேசுகிறதுல எல்லாம் தெரியுது. அப்போ அப்படியே எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அதையும் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். சொன்னால் கஷ்டப்படுவீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு கல்யாணமே ஆகாது. கடைசியில் கடல் கண்ணினா கலாய்க்கிற அளவுக்கு என் நிலைமை ஆயிட்டு. ஐயோ, கலாய்க்கலாம் இல்லை, உண்மையை தான் சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் அனிகா. ஆமாம், கேட்க மறந்துட்டேன், உங்கள் பேர் என்ன? கடல் காற்று மெல்ல வீச என் காதோரம் நீயும் கொஞ்சி பேச, காதலும் என்னுள் வந்ததே, புது கவிதை உன்னை தந்ததே. வா நீயும் வா, கடற்கரையோரம் சேர்ந்தே நடப்போம் வா. வா நீயும் வா, கடல் ஆழத்தையும் சேர்ந்தே கடப்போம் வா. வா நீயும் வா, நாளைக்கு பார்க்கலாம். நிலவிலும் வீடு கட்டி ரசிப்போம் வா. வா
நீயும் வா, கடும் காட்டிலும் சேர்ந்தே வசிப்போம் வா. அப்படி இல்லைனா இது உடஞ்சிருச்சுனாலும் இதை வச்சு இன்னும் யூஸ் கித்தூரை தான் போடணும். ஐயோ, இது உடஞ்சிருச்சுன்னா இதை வச்சு இனிமேல் பேச முடியாது சொல்லியிருந்தாலே. ஒருவேளை என்னால் இனிமேல் அவள்கிட்ட பேசவே முடியாதா? இல்லை, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அவள்கிட்ட பேசி ஆகணும். ஹனிகா 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 ஹனிகா. டே ஹரிஷ், ஹனிகா, நொறுங்கி போன என் காதலே, இது கடலும் இல்லை வெறும் காணலே. வீடு திரும்பிய சூரியன் நீரில் மூழ்கி போனதோ, காதல் தொடங்கும் முன்னே முடிவை ஏற்றுக்கொள்ளுமோ என் இதயம். சூரியன் மறைந்த பின்னே மீண்டும் உதயுமோ புது உதயம். ஏ ஹரிஷ், என் பேரை ஏன்டா ஏல விட்டுட்டு இருக்க? ஹனிகா, ஆமாம் நானே தான். எழுந்துரு முதல்ல. நல்லா முட்டுக்கால் போட்டு பாவம் பண்ணி போய் கேட்குற மாதிரி. ஏய், சங்கு உடஞ்சிருச்சு. உன்னை தேடி தேடி கத்தி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எப்படி என்ன நீ கண்டுபிடிச்ச? கண்டு வேற பிடிக்கிறாங்க. யாரா இவன் பைத்தியக்காரன் என் பேரை சொல்லி கத்திட்டு இருக்கானேன்னு பார்த்தேன். அப்போ தெரிஞ்சுது நீ தான் அந்த பைத்தியக்காரன்னு. அதான் வந்தேன். சரி சரி, ரொம்ப கலாய்க்காத. வா, அந்த போட்டு கீழே போய் உட்காரலாம். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நீ கடல் கன்னி தானே? உன்னோட வாள் எங்க? ஏன் வால் இருந்தால் தான் கடல் கண்ணியா? 2 கால் இருந்தால் கடல் கண்ணின்னு ஒத்துக்க மாட்டியா? சரி, ஓகே ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத. நான் ஒன்றும் கடல் கண்ணிலாம் இல்லை. நானும் நார்மல் மனுஷி தான். அது சரி, அப்போது உனக்கு எப்படி அந்த சங்கை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்தது? அந்த சங்கு கிடைக்கிறப்போ அதோடு சேர்த்து ஒரு பேப்பரும் கிடைச்சிது. அதில் தான் இதெல்லாமே போட்டிருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு அது கூட இன்னொரு பேப்பரும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பேப்பரா? நானும் அதை எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆமாம், உனக்கு ஒரு சங்கு இருந்ததுல்ல, அதோட ஏதாவது பேப்பர் ஒரு இருந்ததா? நிமிஷம். நீ சொன்னல அந்த சங்கு எனக்கு இங்கே தான் கிடச்சிது. நீ சொன்ன அந்த 2வது பேப்பர் இங்கே தான் அங்கேயே போட்டிருந்தேன். நல்லா இருக்குடா உன் கதை. 2 நாள் முன்னாடி போட்ட பேப்பர் இன்ன வரை உனக்கு இருக்குதா? என்னடா சொல்லிட்டு இருக்க? சரி விடு, அது கிடைச்சும் இன்னும் பிரோஜனம் இல்லை. அதான் உன் சங்கு உடஞ்சிருச்சுல்ல. நீ சொல்கிறது கரெக்ட் தான். பேப்பரில் என்ன இருந்திருக்கும் அப்படி? ஆமாம், நான் தான் அதை எழுதி வச்சேன் பாரு. என்கிட்ட கேளு நீ. சரி எழுந்துருடா முதல்ல. சரி, ஓண்ட ஒரு சங்கு இருக்கும்ல?
ஆமாம், அது என்கிட்ட தான் இருக்குது. ஏன் அதை வச்சு எதுவும் ஆராய்ச்சி பண்ண உட்காந்து போறியா? பார்க்கலாம். சரி, உன்னோட சங்க கொடு பார்க்கலாம். இந்தா புடி, இதையும் உடச்சிடாத, அதுக்கப்புறம் நான் உன் மண்டையை உடச்சிருவேன் பார்த்துக்கோ. உன்னோட சங்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்னோட விட சின்னது தான், ஆனால் அழகாக இருக்கு. ஆமாம், உன்னோட உடஞ்ச சங்கம் என்ன பண்ண? அதை அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டேன். அதை உடஞ்சா வேலை செய்யாதுன்னு சொன்னியே. என்னமோ அதுவும் உடஞ்ச மாதிரி சொல்கிற. உடஞ்சது சங்கம் இருந்தாலும் உடைச்சது நீ தானே. இதில் இருந்தா சத்தம் வந்துச்சா? ஆமாம், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த சங்குக்குள்ள இன்னொரு உலகமே இருக்கும் போலே. பார்ப்போம் நாளைக்கு.